ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு 1 or 2 மந்த்ல எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடி மாதிரி ரயில்வே வந்து எக்ஸாம்ஸை டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸுமே குயிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 or 2 மந்த்ஸ்ல எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் ப்ராக்டிஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சாட்டர்டே 14 to 2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகே, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். டோட்டலா உங்களுக்கு 500 டெஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே 1000 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர்ல இப்போ 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இதில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே இது ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு டைம் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். ரியல் எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ், 1.5 மணி நேரம் டைம் இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு. ஸோ டெஸ்ட் முடிஞ்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே இது நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஒரு 60 மார்க் 70 மார்க் வருது, இல்ல ஒரு 75 மார்க் கிட்ட வருது, மீதி 25 மார்க் எங்க விட்டோம், அப்ப எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கும், அப்ப அந்த டாபிக் எல்லாமே கண்டுபிடிச்சு அதை அகைன் படிச்சுட்டு அதுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல தான் குறிப்பா மார்க் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப மேக்ஸ்ல மார்க் கம்மியாகுது அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகேவா? சோ அப்போ செக்ஷனல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 35 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். சப்போஸ் இந்த செக்ஷனல் டெஸ்ட்லயும் இன்னும் மார்க் கம்மி ஆகுது அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அந்த டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இப்படி 1 by 1 நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு டெஸ்ட் மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஜனவரி மந்த்ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 55ல இருந்து 60 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டை வந்து தரவா அனலைஸ் பண்ணணும். அப்ப பண்ணும்போது தான் தெரியும் எக்ஸாம் பதட்டத்துல, எக்ஸாம்ல 1.5 மணி நேரம் டைம் இருக்கும், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பாங்க, டைம் கன்சூமிங்கா இருக்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த டைம் நம்ம டெஸ்ட் எழுதும் போது ஈஸியான கொஸ்டினை அட்டன் பண்ணணும். அப்ப ஈஸியான கொஸ்டின்னா எது, இந்த டாபிக் எனக்கு நல்லா வரும், இந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன் அட்டன் பண்ணணும், அனாலஜி அட்டன் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி அட்டன் பண்ணணும், இல்லைன்னா இந்த கரண்ட் அஃபேர் அட்டன் பண்ணணுங்க கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். அப்ப எடுத்த உடனேயுமே நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, 100க்கு வந்து நம்மளால 90 மார்க் வாங்க முடியாது. ஒரு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு படிச்சுட்டே இருக்காங்க, டைரக்டா ஃபர்ஸ்ட் டெஸ்டே எக்ஸாம் ஹால்ல போய் தான் எடுக்கிறாங்க. அப்ப எக்ஸாம் ஹால்ல போய் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த 1.5 மணி நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா இருக்காது. எக்ஸாம் பிரஷரை ஹேண்டில் பண்ணணும், எழுத போறது ஆன்லைன் டெஸ்ட், அந்த சிஸ்டமை ஹேண்டில் பண்ண தெரியணும், பேப்பர் பென் எடுக்கணும், அந்த சம்ம சால்வ் பண்ணணும், பெண்ணை கீழே வச்சுட்டு மவுஸ் எடுத்துட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்ப இது எல்லாமே ஸ்பீடா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீட்ல வச்சு n நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து எடுக்கணும். நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் எக்ஸாம் டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, சோ இந்த நாள் ஃபுல்லாவே எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்களோ அவங்க வந்து ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆகுறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து அனலைஸ் பண்றது கிடையாது.
ஓகேவா? டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்ட வந்து தரோவா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 60 மார்க் இருந்துச்சு அப்படின்னா, 2வது டெஸ்ட் எடுக்கும்போது 65ஆ மாறும். 3வது டெஸ்ட் எடுக்கும்போது 68ஆ மாறும். 4வது டெஸ்ட்ல ஒரு 68லயே ரொம்ப நாள் நிக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர் இம்ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல ஜெனரல் அவேர்னஸ் படிக்கணுமா? இல்ல மேத்ஸ்ல சில டாபிக்ஸ் ஜியோமெட்ரியோ, ட்ரிக்னாமெட்ரியோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வந்திருக்கோம்னா, அந்த டாபிக்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு அகைன் டெஸ்ட் எடுக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? படிப்படியா நம்ம மார்க்க ஒரு 85ல இருந்து 90க்குள்ள கொண்டு போக முடியும். ஒரு 90 கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கே தெரியும் நம்ம அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருவோம் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு படிங்க. ஜஸ்ட் நான் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி படிக்காம, ஒரு டாப்பரா நான் செலக்ட் ஆவேங்கக்கூடிய ஒரு எய்ம்ல படிங்க. கண்டிப்பா எல்லாராலயுமே முடியும். சிலபஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுங்க. சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட், ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய ஸ்டூடெண்ட்க்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. எல்லாமே இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய எக்ஸாம பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து குடுத்துருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோன்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தன டைம்னாலும் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ மேத்ஸ்க்கான டெஸ்ட், ரீசனிங்கான டெஸ்ட், சயின்ஸ்க்கான டெஸ்ட், ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்க்கான டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் இத வந்து சாப்டராவும் குடுத்திருப்போம். செக்ஷனல் டெஸ்ட்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்ப வரைக்கும் ஓவராலா 500 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு குடுத்திருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே மேக்ஸிமம் டார்கெட் வந்து 1000 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றதா டீம் வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இதுல 500 டெஸ்ட் குடுத்திருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு 1000 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ 5 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால எப்போ 5 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்களோ, அப்ப டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இமிடியேட்டா டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் இதுல கவர் ஆகும். அடுத்து வரக்கூடிய சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே. சோ வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.